டே பப்ளு ஐயா நல்லா மாட்டினியா என் கையில் படுறா அயன்மேனோட ஆண்டுக்குதே இது எதுவும் வாயில சொல்லுறோம் பாரு. எங்க ஆளே காணும் எஸ்கேப் ஆயிட்டானா? சண்டே லீவ் விட்டுருப்பாங்களே, எங்க வீட்டில் காணும் பயப்பில்ல. இல்லடா இது பொட்டியே, ஆஹா ரைட்ரா, நம்மளுக்கு ஏதோ கிஃப்ட் வந்துருக்கு போல. ஆனால் உள்ளே இருந்து புகையா வந்துட்டு இருக்குது. என்னவா இருக்கும்? ஒரு வேளை பாம் கேம் இருக்குமோ? இருங்க பார்த்துருவோம் என்னதான் அப்படி இருக்குதுன்ட்டு. ஐயோ இப்போ திறக்க வேண்டிய பயமாக இருக்குதே. சி இது வேற ஒரு டிஸ்டர்பண்டாக இருக்குது. இருங்க திறந்து பார்க்கலாம் இப்போ என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே இருந்து புகையா வந்துக்கிட்டு இருக்குது புஷ்கு புஷ்குன்னு. என்னடா அது? என்னடா புகை? ஐயோ ஐயோ பூச்சி வாங்குது. எங்கடா இருக்கிறேன் நானு? அடே என்னடா என் கையில் ஆமிட்ரிக்ஸ் வாட்ச் இருக்குது. டே ஐயோ என்னடா இது? டே ஐயோ எப்படி வந்துச்சு கையில்? டே எப்படி எடுத்துட்டு நம்ம ஏன் இது எடுக்கணும்? நம்ம இது வச்சு நம்ம இந்தியன் பைக்ஸில் என்ன கேரக்டராக வேணா மாறலாம்ல. ஓ ஓகே மாறலாம். என்னடா இது? ஓ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆமிட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும் போலியே. ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ 3 மிஷின் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மிஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் பைக்ஸில் இருக்கிற எல்லா போலீஸையும் பார்த்தீங்கன்னா மறுக்கையா பண்ணுமா? என்னடா சொல்கிறீங்க? ஒருத்தவனுக்கே நாக்கு தள்ளி போயிடும். எல்லா போலீஸும் எப்படி மறுக்கையா பண்ணுறது? பட் நம்மளுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கு மக்களே. அது என்ன பவர்ன்றத வெயிட் பண்ணி பாருங்க, காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் போட்டு இந்தியன் பைக்ஸ் பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டு கீழே ஒரு ரெட் கார்டில் ஆர்ட் போடுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒருத்தனை போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம மேலே கேஸ் போட்டானுங்க. இப்போ இருக்கிற எல்லா பயப்புலையும் நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருப்பானுங்க. இப்போ நம்ம அந்த ஸ்பெஷல் பவர் வச்சு அவனுங்களை எப்படி துவம்சம் பண்றோன்னு மட்டும் பாருங்க. அப்படின்னா ஸ்பெஷல் பவர் அப்போ தானே கேட்பீங்க. இப்போ பாருங்க, ரெடி 1 2 3 ஜூட். ஏய் என்னடா என்னடா இவ்வளோ புல்லட் வந்துட்டு இருக்குது? அடே அப்பா சாமி, இந்த ராக்கெட் லான்ச்சர்ல ஒரு புல்லட் தான் அட்டன் டைம்ல வரும். என்னடா இவ்வளோ புல்லட் வருது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ மகளே நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஏன்னா நம்ம கையில தான் ஆமிட்ரிக்ஸ் வாட்ச் இருக்குதுல்ல. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லாத்தையும் பற்றி நொறுக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. போடு அப்பா வேற லெவல். எங்கடா போலீஸ்காரன் தெரிச்சு விட்டு மேலே போகிறான். ஐயோ எப்போ இருக்கு மகளே, செம்மையா இருக்கு. ஓகே எத்தனை பேர் வந்தாலும் உங்க பாருங்கடா. டே உங்களை போட்டு தாக்கா போட மாட்டேன்டா. வாங்கடா வந்துக்கிட்டே இருக்குடா. டே இப்போ வாங்க இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஹார்ட் போட்டு காமிக்கிறப்ப இங்கே பாருங்களேன், அந்த ஹார்ட் வரும் பாருங்களேன். இப்போ பாருங்க, ரெடி 1 2 3 எப்படி ஹார்ட் வருதா? அடே எங்கடா ஹார்ட் போடுறதுக்குள்ளே என் ஹார்ட்டில் ஓட்டையை போடுறியா? டவுருக்கிட்ட அப்படியே அப்பா எல்லாத்தையும் வெடிச்சு சதறி விட்டாச்சு மக்களே. இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் இருக்க எல்லா போலீஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கட்டியாச்சு. அடே இப்போ தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்குள்ளே யாரா இவனுங்க? டே இருடா, உங்களையும் காலி பண்ணிவிட்டு இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கடா. ஓகே இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் இருக்க எல்லா போலீஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கட்டியாச்சு. ஸோ ஃபைனலாக மிஷின் கம்ப்ளீட்டாக பார்க்கல. இப்போ நெக்ஸ்ட் மிஷின் என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னது டெஸ்டைட் 5 NPC கார்ஸ், அதாவது ஒரு 5 NPCயை வந்து கில் பண்ணணும். அப்புறம் அந்த கார்ஸை வந்து கில் பண்ணணும். ரோட்டில் போகிறோம் ஏதாச்சும் போட்டு தள்ளணுமா? ஓகே இதெல்லாம் ஒரு டாஸ்காடா. ஓகே ரைட்ரா. யாரா அது? டே எங்கடா கால் மட்டும் தான் தெரியுது. ஏடா இம்மா பெரிய காலு யாரா அது? அடா ஆஹா ஓடோ போவி என்னடா இது? டே ஐயோ எங்கடா இது? டே எப்பா சாமி இவ்வளோ பெரிய NPCயா? எங்கடா ஏமா என்னமா தடிக்கு விழுந்துட்டேங்கல? ஏமா ஐயோ என் மேலே விழுந்துடாது, நசிக்கப்படுவேன் நான். ஐயோ இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ பெரிய NPC நம்ம கேமில். அப்போனா இந்த NPC தான் நம்ம போட்டு தள்ளணுமா? ஓகே ரைட்டு விடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களை சாதாரணமாக போட்டு தள்ள முடியாது மக்களே. போலீஸ் ஸ்டேஷனில் போய் நேரம் ஆர்மியோட டேங்கர் எடுத்து போட்டு தள்ளிடலாம். தான் இங்கே ஒன்று போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து போட்டு தள்ளியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு NPC போயிட்டு இருக்குது, அது இருங்க அதையும் போட்டு தள்ளிடலாம். ரெடி, டார்கெட் ஃபிக்ஸ் ஆச்சு. ஓகே இப்போ லாக் பண்ணிடலாமா? ஓகே ஃபயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ண போகிறோம். கமான் போடு வேற லெவலு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே பாருங்க இன்னொருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான். டுபாக் ஒரு மண்டே வந்துடுறான். இங்கே ஐயோ இங்கே பாருங்க 2 ஜோடி நடந்து போயிட்டு இருக்குது. இது வந்துட்டேன். இப்போ பாருங்க 2 பேத்தையும் அட் டைமில் பிடிக்கிற பாருறா. கப்புள்ஸ் ஆக போறீங்க. இப்போ பாருங்கடா. டே ஓகே ஆஹா 2 பேரும் காலி. அங்கே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். டே இருறா, அவன் பொண்டாட்டியே செத்து போயிட்டா. நீ உனக்கு என்னடா? டே அவ்வளோதான் 2 பேரும் அங்கே ஒன்றும் காலியாச்சா? ஓகே ஸோ இன்னும் ஒருத்தனும் போயிட்டு இருந்தான் பாருங்க. ஸோ சிட்டி சைடு ஒருத்தன் போயிட்டு இருந்தான், அவனை முடிச்சு கட்டிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா NPC கார் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் ஒரு 5 பேர்த்து போட்டு தரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா NPC நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. அந்த புள்ளையை மட்டும் போட்டு தரலாம். ஓகே ரைட். ஓகே கமான் டார்கெட் லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபயர் பண்ண போகிறோம். ஃபயர் கமான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகல. ஓகேடா சூப்பரா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாஸ்க் இதோட பயங்கரமான டாஸ்க். ஏன்னா பார்த்தீங்கன்னா
என்பிசி வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 வெஹிக்கிளை டஸ்ட் ரைட் பண்ணணும். ஐயோயோ இதுவும் பாருங்க மக்களே, இவ்வளோ பெருசாக ஜெயிண்ட் வெஹிக்கிள் ஜெயிண்ட் காரு என்னடா இப்போ பண்ணி வச்சுக்கிறீங்க டேய். ஐயோ என்னடா இவ்வளோ பெருசு இருக்குதே. ஓகே ரைட்டு, இது எப்படி வெடிக்க வைக்க போகிறேன்னு தெரியலையே. அங்கே ஒருத்தன் பாருங்க கேடிஎம் பைக்கில் அங்கே சொருவிட்டு இருக்கான் பாருங்க கேட்டில். என்னடா 2 பேர் இருக்கீங்க ஒரே மாதிரியே, இருங்கடா 2 பேர்த்தையும் முடிச்சு கட்டுறேன்டா. ஈவினிங் போட்டாச்சு. அடேங்கப்பா ஒரே அடிதான் மக்களே, பழந்து கட்டிட்டாங்க பாருங்க. எப்படி வந்து விழுவுறான் பார்த்தீங்க கீழே. வேற ஒரு ஒரு கார் இருக்குது, அந்த காரையும் 2 கொளுத்தி விட்டுறலாம். ஓகே சாபா பாருங்க, ஒரு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. கடைசி அந்த ஒரு கார் இருக்குது, அவனையும் முடிச்சு கட்டிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன 5 என்பிசி காரை என்பிசியை டஸ்ட் ரைட் பண்ணிட்டு இந்த மிஷின் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் மிஷினுக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட் மிஷின் ஸ்டோல் மாஃபியா சூப்பர் கார்ஸ். ஓகே இப்போ நம்ம மாஃபியா சூப்பர் கார்ஸை ஸ்டோல் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அந்த காரை போய் எடுக்கணும். அதுக்கோசரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினை குட்டி ஆக போகிறோம், அதாவது சார்ட் ஆஃப் ஃப்ராங்க்லின். ஸோ இப்போ சார்ட் ஆஃப் ஃப்ராங்க்லினா நம்ம மாறிட்டோம். இப்போ சார்ட் ஆஃப் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச காரை வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நிறுத்துறது தான் டாஸ்கே. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து எந்த காரை பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மக்களே, சார்ட் ஆஃப் ஃப்ராங்க்லினா மாறினவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா எங்கடா கார் இவ்வளோ பெருசுக்குதே. ஐயோ இங்கே பாருங்க மக்களே, எலி குஞ்சு மாதிரி இருக்கிறான். ஐயோ டே எங்கடா போற டே அடடா இங்கே பாருங்க. ஐயோ டே இருங்க, ஐயோ டயர் கடியெல்லாம் போடலாமா? அட என்னடா இது டே. ஆஹா ரைட்ரா, இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குதுல்ல. ஓகே இப்போ நம்ம எந்த காரை ஃபஸ்ட்டு திருடலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வேணாம், இந்த காரும் வேணாம். லாஸ்ட்டாக ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ ஓகே ஸோ இந்த காரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. ஓகே கார் மேலே ஏறிடலாமா? ஓகே என்னடா டே ஐயோ என்னடா டே செத்துறாதரா. அப்பாடா எப்படியோட ஏரியாச்சு பார்க்கல. இப்போ நம்ம மேலே கேஸ் வேறு போட்டாடுங்க, ஏன்னா நம்ம காரை திருட்டு இல்லை, அதனால் வந்து நம்ம மேலே கேஸை போட்டாடுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போலீஸ் எடுத்து தப்பிச்சு எப்படியோட வீட்டுக்கு போயிட்டா பரவாயில்ல பார்க்கல. ஐயோ எங்கடா டே போச்சுடா டே முடிஞ்சு போச்சா. ஐயோ எங்கடா டே ஐயோ நல்ல வேலை கார் வேறு கவுரில் இல்லைடா வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் மண்டே பொழந்து விட்டு போடுங்க போலீஸ்காரனுங்க. ஐயோ எங்கடா பிளாக் பண்ணிட்டீங்க ரோடியே டே நவுருங்கடா. எப்படியே நம்ம சந்துக்காப்பில் சிந்தடிச்சு போயிடுவோம் பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே சேஃப் ஹவுஸ்க்கு. இப்போ இந்த சேஃப் ஹவுஸில் போய் நிறுத்தி நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சேஃப் ஹவுஸில் நிறுத்தி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ நம்ம ஆம்னிட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஹார்டஸ்ட் ரேம்ப். ஸோ இந்த சேலஞ்சை நம்ம முடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி நம்மளுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ நம்ம இந்தியன் பைக்ஸில் கொண்டு வந்துடலாம். சரி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த ஹார்டஸ்ட் சேலஞ்சை முடிக்கணும். ஐயோ டே ஹார்டஸ்ட் சேலஞ்சுன்னு சொன்னீங்க, அட இவ்வளோ ஹார்டாக இருக்கும்னு நினச்சா பார்க்கலாம். இங்கே பாருங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடே இல்லை, ஏதோ செவுத்து மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. இங்கே எங்கடா டே என்னடா ஏதோ மொட்டை மண்டை வழுக்கு மண்டை மாதிரி இப்படி வச்சுக்கிங்க ரோடா டே என்னடா இது பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே ரைட்டா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பூந்து எங்கெங்கேயோ போகுது, எங்கே போகுதுன்னு தான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ எங்கடா இங்கே ரோடு இல்லை, எங்கடா வலிச்சு கட்டி வச்சுக்கிறீங்க. ஐயோ கொஞ்சம் ஹார்டாக தான் மக்களே இருக்குது இந்த சேலஞ்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த சேலஞ்சு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்க. ஓகே எங்கடா இவ்வளோ பெரிய கேப் விட்டு வச்சுக்கிறீங்க. ஐயோ எப்படியோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தடமாறி திருமாறி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா எப்பா வந்தாச்சுடா. அப்பாடா ரைட்டா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா டே இன்னும் வரலையாடா நம்ம எண்டு பாயிண்ட்டுக்கு, இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குதா. ஐயோ என்னடா பண்ணுறது. சரி ஓகே ரைட்டு வாங்க நம்ம இதுக்கு மேலே சல்லுன்னு டாப் கியரை போட்டு சல்லுன்னு போவோம் வாங்க, லேட்டாக பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுக்கு டைம் ஆக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப நேரம் ஆகுது வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இதுக்கு மேலே தான் ட்விஸ்ட்டாக இருக்குதா. அடப்பாவி இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டோம். பட் இதுக்கு மேலே தான் ட்விஸ்ட்டாக இருக்குன்ட்டு கொஞ்சம் நிறைய கஷ்டமான டாஸ்க்கெல்லாம் கொடுக்குறானுங்க. இது என்னடா ரோடு வளைஞ்சு பாம்பு மாதிரி இருக்குது, எங்கடா இந்த பைக்கை வச்சு நான் வளைக்கிறது. ஓகே என்னடா இது டே என்னடா அது குப்பை தொட்டிலாம் நடுவில் சொல்லி வச்சுக்கிறானுங்க. அடடே நடுவில் இது கல்லை அவன்டா போட்டதே. ஐயோ எங்கடா இது போகிறது. ஐயோ இங்கே பாருங்க அடுத்தது ஒரு ஸ்ட்ரகிள் வருது. ஓகே இப்போ நம்ம புது ஐயோ ஃபேன் வேறு சுற்றிக்கிட்டே இதே அப்படியே உள்ள போயிட தான். எங்கடா அவன் குப்பை தொட்டிலாம் சொல்லி வச்சுக்கிறானுங்களேடா ரோட்டு நடுவில். எப்படா மனுஷன் பைக் ஓட்டுவான் ஏன்டா இதெல்லாம் பைக் ஓட்ட சொன்ன எப்படா ஓட்டி முடிப்பு நான் வேற வாயை விட்டு சேலஞ்சு முடிச்சு விடுன்ட்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மனமே போயிருமே உங்க முன்னாடியே. பட் இருந்தாலும் நம்ம முடிச்சு காமிக்கிறோம். ஓகே எங்கடா டே கொஞ்சம் தூரம் போனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூ டர்ன் எடு லெஃப்ட் எடு ரைட் எடு அப்படின்ட்டு. சரி இப்போ பாருங்க மக்களே அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்போ நம்ம சல்லுன்னு இறக்கணும் கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனுக்கு போய் எண்டு பண்ணிடுவோம். பட் இருந்தாலும்
இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஓவரா போகிறப்ப போச்சுடாடே அப்பாடா நல்ல வேலைடா கீழே விழுதுறோம்னு நினைச்சேன் ஜஸ்ட் மிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு கீழே போயிடுச்சு பட் இருந்தாலும் நம்ம உயிரோட மேலே தான் இருக்கும் இப்போ ஐயோ அப்பா டே சாமி ஐயோ சாமி டே கொஞ்சம் பொறுமையாக தான்டா போகணும் எங்கடா துள்ளுறா டே பிராக்லி டே எங்கடா போடா ஐயோப்பா அப்போடா சாமி அப்பா ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டது இதாகிடுச்சு மக்களே என்னடா கம்ப்ளீட் ஆகிடுச்சு மக்களே அப்பாடா இது என்னடா டே நடுவில் ஏன்டா இவன் இது யாரா கவுத்துட்டது ஐயோயோ டே எங்கடா முடியும்னு பார்த்தா போயிட்டே இருக்குது அப்பாடா முடிஞ்சிச்சுடா ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம இந்த கடைசி சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கம்ப்ளீட்டட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமெட்ரிக்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம் ஸோ ஓகே இப்போ ஆமெட்ரிக்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணிடலாம் பென்டன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டராக யாராக மாறலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோகு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோகுவாக மாறலாம் ஸோ கோகு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வித்தக்காரன் டேய் என்னையே ரவுண்டு போட்டிங்களாடா ஏன்டா நான் எவ்வளோ பெரிய வித்தக்காரன்னு உங்களுக்கே தெரியாதாடா யாரா தொப்ப மாட்டேடே எங்கடா பின்னாடி வந்து அடிக்கிறானுங்க என்னோட இந்த அடி அடிக்கிறானுங்க ஐயோ எஸ்கேப் ஓடி வந்துட்டு தான் நம்மளால இவனுக்கு அடி தாங்க முடியாதா வர்றா ஆஹா அங்கே ஒரு பைக் இருக்குது ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு தான் சைனாக்கு டாட்டா பாய் வரட்டா ஓகே ரைட்டு மக்களே இப்போ இவனுங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அடுத்த கேரக்டர் ஒன்று இறக்குறேன் பாருங்க யார் அது அப்படின்னு கேட்பீங்க இவனும் தெரியாதா ஸோ இவர் தான் நருட்டோவாடா அப்படின்னு ஆமாம் இப்போ நருட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள களத்தில் இறக்குறேன் மேலே இருக்கிற ரவுடி எப்படி அடிச்சு துரத்தன்னு மட்டும் பாருங்க ஓகேடா டே என் வீட்டுக்குள்ளே வந்து என்னைய வந்து பார்த்தீங்கன்னா ரேக்கிங் பண்ணுறீங்களாடா இருக்குடா உங்களை அடிச்சு துரத்துற போடா அப்படியே போடா பேண்ட் சூட் பண்ணியா போடா ஏடா டே சைனீஸ்காரா என்னையா வாடா டே போடா அப்படியே அடியில் தடியில் உடஞ்சு விடும் பார்த்துக்கோ அடே தொப்பிம்பட்டியா நீ தாண்டா என் தம்பி அடிச்ச கோகுவா இரா அவ்வளோதான்டா முடிச்சு கட்டியாச்சுடா ஏன்டா டே இங்கே எல்லாத்தையும் அடிச்சு பொழந்து கட்டிட்டு இருக்க நீங்கள் என்னடா பேசிக்கிறீங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு ஓடுங்கடா ஐயோ என்ன குண்டா நம்மள மாதிரி ஒரு இது எடுத்துக்கிட்டான் தடியா ஐயோ அடிக்கிறதாடே இரா அப்பாடா போட்டு தக்கியாச்சுடா வா ஏன்டா இவ்வளோ பெரிய போயிட்டு இருக்குது ஒருத்தவன் போட்டிக்கோலை உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கிற ஏடா உனே தான்டா ஏன்டா அடிக்கிற அடியில் சரி இப்போ பார்க்க நல்ல பையன் மாதிரி இருக்குது சரி பழிச்சு போ ஓகே நெக்ஸ்ட் கேரக்டர் யார் இறக்கலான்னு பார்க்கலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆளை தான் இருக்க போகிறோம் யாருன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுல பவரான த இன்க்ரெடிபிள் ஹல்க் அது சும்மா ஹல்க் இல்லை ரெட் ஹல்க்கு இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டில் ஜம்ப் பண்ணுறான்னு பார்த்தீங்களா நம்ம ஆளு ஏன்டா இம்மா ஸ்பீடில் வர்றேன் ஏன்டா இம்மா பெரிய பாடியை வச்சுட்டு எப்படா இவ்வளோ ஸ்பீடில் வர்றேன் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறா எப்பா ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம பவர் ஹல்க்குக்கு ஸோ எவன்டா போலீஸ்காரன் வராண்டே யாரா அரே பைசாப்பே ஏன்டா எவ்வளோ பெரிய ஆளு நான் மாறுவில்ல என்னையோ போட்டு தாக்குறீங்களாடா நீங்கள் இருடா அவங்கள போட்டு கட்டுறோம் படுற இந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சு அப்போ அடமுக்கா நம்மளே முடிச்சு கட்டிட்டோமே நம்மளே சரி ஓகே ரைட் விடுங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரை வந்து இறக்க போகிறோம் உள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா த சைன்சா மேன் மக்களே ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைன்சா மேனு ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மக்களே இவன் தலை கை ஃபுல்லாக சைன்ஸா தான் இருக்கும் ரம்பம் போட்டு அறுத்தான தலையிலலாம் பிச்சுட்டு போயிடும் ஏன்டா டேய் உன்னை எப்போ வீட்டு விட்டு வெளியே போக சொன்னேன் இன்னும் வீட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கிறியாடா இப்போ படுற என் சைன்ஸா வச்சு கரகரன்னு அறுக்கிற ஏன்னா பருத்துடுக்கிற இப்போ சொல்லிகிட்டே இருக்கிற என் வீட்டில் வந்து என் பெட்டு மேலே படுக்கிற ஏன்டா எங்கடா சாவிய மாட்டுக்கிறான் அது இவன் நம்மளோட பெரிய ஆளாக இருப்பான் போலியாடா டே ஆக மொத்தம் இவன் மனுஷனே இல்லை போல இந்த வீட்டில் சுற்றிட்டு இருக்கிற ஆவி போலையா ஆத்தாடியே தம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக மாறிடலாம்ப்பா ஓகே ரைட்ரா நான் இப்போ அப்படியே வீட்டு விட்டு எஸ்கே பேர வேண்டியதான் ஓப்பா ஓகே இப்போ நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா யாரை மாற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பென்டன் வச்சு தான் வச்சுருக்கோம் ஸோ பென்டனாக மாறலாம் எப்படியே ஓகே அடே எங்கடா ஆவி நம்ம பின்னாடியே வருது ஆத்தாடி ஐயோ எங்கடா பைக் மேலே ஏற உட்காரான் டே எங்கடா ஆத்தாடி நம்மள எங்கே போனாலும் இந்த ஆவி விடாது போலியா சரி ஓகே ரைட்டு பார்க்கல இப்போ நம்ம ஒரு ரவுண்டு போகலாம் வாங்க ஓகே இப்போ வந்து டாப் கீரை போடும் எங்கடா பிரேக் பிடி மாட்டேங்குது பிரேக் பிடி மாட்டேங்குது யாருங்க